ஹலோ கைஸ், வெல்கம் டு செகண்ட் பார்ட். இந்த பார்ட்ல நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏற்காடு வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸோ அந்த டிராவலை பத்தி இருக்க போறது தான் இந்த வீடியோ. சேலம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். சேலம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம டெமோ ட்ரெயின்ல இருந்து தான் வந்துருக்கோம். கடலூர் போர்ட் ஜங்ஷன் டு சேலம் ஜங்ஷன் ஆப்ரேட் ஆகக்கூடிய 0612 ட்ரெயின்ல தான் வந்துருந்தோம். இப்போ உள்ள போய் நம்ம ஏற்காடு பஸ்ஸை கேட்ச் பண்ணி ஏற்காடுக்கு டிராவல் பண்ண போறாங்க. ஸோ ஏற்காடு ரூட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீனிக்கா இருக்கும். ஸோ அந்த சீனிக் ஜேர்னியை என்ஜாய் பண்ணலாம். என்னோட விஷயம் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இடங்கள்ல தான் இருக்கிறோம். பிளாட்ஃபார்ம்ல திருச்சி மதுரை பஸ் நின்றுட்டு இருக்கு. கரூர் பஸ் தெரிஞ்சதுக்கு ஆப்போசிட்ல தான் ஏற்காடு பஸ் வந்துருக்கோம். ஆப்போசிட்ல போகலாம். ஃபைனலி நம்ம பஸ் எடுக்க இடத்த கண்டுபிடிச்சாங்க. ஃப்ரண்ட்ல கோயம்புத்தூர் பஸ்ஸஸ் எல்லாமே நின்றுட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஏற்காடு பஸ் பண்ணுறது நிற்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா பஸ் ஹாஃப் அன் அவருக்கு ஒரு பஸ் ஒரு மாதிரி தாங்க கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு பஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேக் சைட்ல பாருங்க, பேக் சைட்ல தான் சேவர் லைன் இருக்கு. அது ஏற்காடு ஹில்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஏற்காடு பஸ் வந்து பிடிச்சாச்சு. கைஸ், நம்ம சண்டேல ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு முகூர்த்த நாள். க்ரௌடு எக்கச்சக்கமாக இருந்தது. ஒவ்வொரு பஸ்லையும் நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அது தெரிஞ்சு தான் சேலம் கார்பரேஷன் ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு பஸ் ஃபில் ஆகிறதுக்குள்ள பின்னாடி ஒரு பஸ் வந்தது. ஸோ அதில் கடகடன்னு போயிட்டு சீட் பிடிச்சி ஏறிட்டேன். ஓகேங்க, அந்த பஸ்ல மட்டும் போயிருந்தா கண்டிப்பா விளாக் எடுத்து வந்துக்க முடியாது. தொங்கிக்கிட்டே எப்படிங்க விளாக் எடுக்கிறது. ஓகே, இந்த பஸ் கிடைச்சது ஒரு லக்கியான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால்தான் இந்த விளாகே உங்களுக்கு வருது. இல்லைன்னா இந்த விளாகை எடுத்துருக்க மாட்டாங்க. டைரக்டா ஏற்காடு தான் விளாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. பட் எங்க இருந்து வந்து தெரியல அந்த பஸ். இந்த பிளேஸ் பேர் கோரிமேடுங்க. கோரிமேடு அப்படி ஃப்ரண்ட்ல நமக்கு ஏற்காடு ஹில்ஸ் தெரியுது. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். டிரைவர் சூரியகாந்த் நினைக்கிறேன். சூரியஸ் அங்க போட்டு இருக்காங்க. செம வைபா இருக்கு.
வீரபாண்டி கட்டபொம்மன் ஹேர்பின் பென். ஒவ்வொரு நேமா சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிருங்க. ஸோ நான் எதுவும் பேசல. இந்த இயற்கையோட அழக எழில் கொஞ்சம் மேற்காட்டோட சாலையை என்ஜாய் பண்ணுங்க. மான்சூன்ல வந்தா தரமா இருக்கும் போலங்க. இப்பவே சூப்பரா இருக்கு. வரும் நம்ம பக்கத்துலதான் இருக்கு. இருந்தாலும் இது வந்து பக்கத்துக்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ரெகுலரா வரலாங்க. நைன்த் ஹேர்பின் பென்ட் கிட்ட வந்துட்டாங்க. இதுதாங்க ஸ்கில்ஃபுல் டிரைவிங் சொல்றது. அங்க பாருங்க, நம்ம பஸ் வரதுக்காக வெயிட் பண்றாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்து பார்த்து ஹேர்பின் பெண்ட் வந்துட்டாங்க. 15th ஹேர்பின் பெண்ட் வந்துட்டோம். ஒரு 5 ஹேர்பின் பெண்ட் தான் இருக்கு. Just 3 hairpin bends more and 6 kilometers more to aircraft.
பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போலாமா இல்ல லேக்ல இறங்கிக்கலாமா டவுட்டா இருக்கு. ஏன்னா லேக்ல இருந்து தான் நம்ம டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியா ரீச் பண்ண முடியும். ஓகே, இதுதான் போட் ஹவுஸ் உங்களுக்கு. பட் நம்ம பஸ் ஸ்டாண்ட் தாங்க போறோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மறுபடியும் நடந்து வந்துடும். நோ ப்ராப்ளம். வீடியோக்கு அவுட்ரோ, வீடியோக்கு இன்ட்ரோ அது எல்லாமே நடந்து வரும்போது நம்ம கொடுத்துக்கலாங்க. நீங்களும் இந்த 2 to 3 kilometers 4 kilometers அந்த மாதிரி ஸ்ட்ரெச்லாம் நடந்தே வந்துருங்க. ஷேர்வர் அண்ட் கோவில் 6 kilometers கண்டிப்பா நம்மளால போக முடியாது. ஓகேங்க, இந்த லேக்ல இருந்து ஏற்காடு பஸ் ஸ்டாப் வந்து 1.3 kilometersங்க. அசால்ட்டா நடந்துடலாம், நோ ப்ராப்ளம். ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். என்ன வெயில் அடிக்குது தப்பான நேரத்துல ட்ரிப் பிளான் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சாமா பிரீஸ்ங்க, சில்லுன்னு பிரீஸ் இருக்கு. ஒரு 2 days முன்னாடி எவ்வளவு பிரீஸ் அடிக்குமோ அவ்வளவு சில்லுன்னு பிரீஸ் அடிக்குது. உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏற்காடு சிட்டி வியூ பின்னாடிதான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இப்பதான் வந்து இறங்கணும். டைம் வந்து 12:25. நம்ம சேலத்துல பஸ் இருந்தது 11 o'clock ஷார்ப்பா வச்சுக்கோங்க. 1 hours 20 minutes அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. சேலம் டு ஏற்காடு பஸ் டிராவல் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதோட நம்ம செகண்ட் பார்ட் எண்ட் பண்ணிக்கலாங்க. தேர்ட் பார்ட் நம்ம இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணலாம். ஏற்காடு சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அது எல்லாமே நம்ம தேர்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்றேன். தேர்ட் பார்ட் உங்களுக்கு என் ஸ்கிரீன்லேயே தரேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சபரி சைனிங்.